இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட 25வது படத்துக்கான டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரவி அண்ணாவோட 34வது படத்துக்கான டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி அண்ணாவோட 25வது படத்துக்கான டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா பார்த்துலாம். நம்ம சுதா கொங்கரா இருக்காங்கல்ல, இவங்களோட டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா தன்னோட 25வது படத்துல அவர் நடிக்கிறாருல்ல. இந்த படத்தை இன்னும் நம்ம ஜெயம் ரவி அண்ணா, அதுக்கப்புறமா அதர்வா, ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம கூடவே இந்த படத்துக்கான டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லாம் வேற லெவலுக்கு செம மாசா வந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த டீசர்ல வர பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பாத்தீங்கன்னா தாறுமாறா வந்திருக்கு. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படம் நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா கம்போஸ் பண்ற 100வது திரைப்படம். இந்த படத்துக்கான சாங்ஸ், பிஜிஎம்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் வேற மாதிரி இருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டாடா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருல்ல கணேஷ் கே பாபு, இவரோட டைரக்ஷன்ல நம்ம ரவி அண்ணா தன்னோட 34வது படத்துல அவர் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான டைட்டில் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கராத்தே பாபு அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் அரசியல மையம் வச்சு இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வால், அருவி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தா அருண் பிரபு இருக்காருல, இவரோட டைரக்ஷன்ல நம்ம விஜய் ஆண்டனி அண்ணா தன்னோட 25வது படத்துல அவர் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்டுமே கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.